வணக்கம் நண்பர்களே. T20 உலக கோப்பையோட சூப்பர் 8 சுற்றுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நடக்க போறது சாதாரண மேட்ச் இல்ல, இது டைட்டன்களோட மோதல். இதுவரைக்கும் தோற்கடிக்கப்படாத இரண்டு பெரிய டீம்ஸ் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோத போறாங்க. வாங்க இந்த மேட்ச பத்தி டீட்டெயிலா அலசலாம். ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச்ல கூட தோக்காத ரெண்டே டீம் இவங்க தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத போறாங்க. இந்த சூப்பர் 8 மோதல் நிச்சயம் அனல் பறக்கும். யாரோட வெற்றி பயணம் இத்தோட முடிய போகுதுன்னு பாத்துருவோம். சரி, மேட்சுக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி சூப்பரான மேட்ச் அனாலிசிஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு அலசலும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். முதல்ல இந்த ரெண்டு டீமுமே எப்படி ஒரு மேட்ச் கூட தோக்காம இவ்வளவு ஆதிக்கத்தோட சூப்பர் 8க்குள்ள கெத்தா வந்தாங்கன்னு பாப்போம். ஸ்கிரீன்ல பாருங்க, இந்தியா உங்க குரூப் ஏல விளையாடுன 4 மேட்ச்லயுமே ஜெயிச்சு டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் பாருங்க, +2.500. இதுவே சொல்லுது அவங்க எவ்வளவு டாமினண்டா விளையாடி இருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவும் சலிச்சவங்க இல்ல. அவங்களும் குரூப் டீல 4க்கு 4ன்னு ஜெயிச்சு முதல் இடத்துல இருக்காங்க. சோ ரெண்டு பேருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. சரி, இப்போ அவங்களோட ஃபார்ம் அப்படி இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதும்போது யாரு கை ஓங்கி இருக்கு, ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மொத்தம் 35 T20 மேட்ச்ல மோதியிருக்காங்க. அந்த 35 மேட்ச்ல நம்ம இந்தியா 21 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, ரெக்கார்ட்ஸ் படி இந்தியாவுக்கு ஒரு தெளிவான முன்னிலை இருக்கு. அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்கா 13 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா முன்னிலையில இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா சாதாரண டீம் கிடையாது. அவங்க ஒரு பயங்கரமான ஃபைட்டர்ஸ். அவங்கள அவ்ளோ சுலபமா எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த டேபிள பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். மொத்தம் 35 மேட்ச், அதுல இந்தியாக்கு 21 வெற்றி, சவுத் ஆப்பிரிக்காக்கு 13 வெற்றி. அப்புறம் ஒரு மேட்ச்ல முடிவில்ல. சோ வரலாறு இந்தியா பக்கம்தான் இருக்கு. ஹிஸ்டரி எல்லாம் ஓகே, ஆனா கிரிக்கெட்ல அன்னைக்கு யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. சோ இந்த மேட்சோட ரிசல்ட்டையே மாத்தக்கூடிய கீ பிளேயர்ஸ் யாருன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பேட்டிங்ல இந்த மேட்ச்ல நம்ம எல்லாரும் உத்து கவனிக்க வேண்டிய வீரர் இஷான் கிஷன். இந்த டோர்னமெண்ட்ல இஷான் கிஷனோட ஆட்டம் சும்மா பட்டைய கிளப்புது. 4 கேம்ல 176 ரன்ஸ், அதுவும் 44 ஆவரேஜ்ல 2 அரை சதம் வேற அடிச்சிருக்காரு. டோர்னமெண்ட்லயே அதிக ரன் அடிச்சவங்க லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இவரோட அதிரடிய சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பார்க்கணும். சரி, பேட்டிங்ல இஷான் கிஷன்னா, பவுலிங்ல யாரே அந்த கேம் சேஞ்சர்? அது வருண் சக்கரவர்த்தி தான். அவரோட பவுலிங் இந்த டோர்னமெண்ட்ல ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. வெறும் 5.16 எக்கானமில 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, T20ல இந்த எக்கானமி ரேட் எவ்ளோ சிறந்ததுன்னு. அதிக விக்கெட் எடுத்தவங்க பட்டியல்ல 2வது இடத்துல இருக்காரு. இவரோட சுழல் நிச்சயம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். சரி, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அகமதாபாத்ல நடக்க போற இந்த மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் பிட்ச பத்தி சொல்லணும்னா இது பேட்ஸ்மேன்களோட ஸ்வர்க்கம். பவுண்டரி லைன் ரொம்ப தூரம், பிச்சும் பேட்டிங்குக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பவுலர்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட பால் நேரா ஸ்டாண்ட்ஸ்க்கு தான் போகும். சோ பவுலர்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டா பந்து வீசணும். இங்க பாருங்க, கணிக்கப்பட்ட ஸ்கோர்ஸ். 2வது பேட் பண்ற டீம் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதுலயும் இந்தியா 180லிருந்து 190 ரன் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சேசிங்ல இது ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்கோரா இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தோணுது? இந்தியாவுக்கா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேட்சோட வெற்றி வாய்ப்பு 50-15 தான் கணிக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, ரெண்டு டீமுக்குமே ஜெயிக்க சமமான வாய்ப்பு இருக்கு. இதுவே இந்த மேட்ச் எவ்ளோ விறுவிறுப்பா இருக்க போகுதுன்னு சொல்லுது. அப்போ எதுதான் வெற்றியை தீர்மானிக்கும்னு கேட்டா, கிரிக் டிராக்கர் சொல்ற இறுதி கணிப்பு இதுதான். முதல்ல பந்து வீசுற அணிதான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கும். ஆமாங்க, டாஸ் தான் இந்த மேட்சோட பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. சரி நண்பர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பெரிய மோதல்ல உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு? இந்தியால இருந்தா இல்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்தா? மறக்காம உங்க பதில கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்க நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். அடுத்த ஒரு அட்டகாசமான அலசல்ல சந்திப்போம்.